நண்ப வீட்டு விசேஷங்கிறது நம்ம வீட்டு விசேஷம் மாதிரி. வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்மளுடைய ஆருயிர் நண்பர்கள்ல ஒருவனான கண்ணனின் அண்ணனின் திருமணம் தான் இன்னைக்கு. அங்க நம்ம சென்று என்னென்னலாம் நடந்துச்சுன்றதெல்லாம் ஒரு முழு காணொலியா பண்ணியிருக்கேன். அதுதான் அந்த காணொலி. நேரம் இருந்தா காணொலியை முழுசா பாருங்க. கவலையா இருந்தா வாங்க கவலையை மறந்து போவோம். நான் உங்கள் சக்தி. இது நம்ம சேனல் எக்ஸ்ப்ளோர் சக்தி. காலம் பொன் போன்றது என்ற கருத்தை மனதில் கொண்டு வாங்க காணொலிகள் போவோம். நம்ம தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிருக்காப்புல. எங்கே மாப்பிள்ளை போகிறோன்னு கேட்டிங்கன்னா மாமாவோட கல்யாணத்துக்கு அப்படின்னா. ஏன்னா மாப்பிள்ளை வந்து நண்பன் பத்திரிக்கை கையில் ரெடியாக இங்கே வீட்டில் தான் இருந்தான். அதனால் கரெக்டாக அதை ஞாபகம் வச்சுருக்கேன். நம்மளும் பார்த்தீங்கன்னா வயலில் ஆடு மாடெல்லாம் வச்சுட்டு குளிக்காமல் இருந்தோமா, அதனால் போய்ட்டு பக்காவாக குளிச்சு கிழிச்சு மாப்பிள்ளை அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு நம்மளும் ரெடியாக இருந்துட்டோம். அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே ஆர்வமாக இருக்கான். வாடா சீக்கிரம் என்னடா நீ பாட்டில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா இர்ரா காலி என்னடா அன்னைக்கு நமக்கு மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்னு அவனை தூக்கி வாகனத்தில் உட்கார வச்சுட்டு கிளம்பியாச்சு. உண்மையிலுமே நம்ம மாப்பிள்ளையை கல்யாணத்துக்கு தான் கூப்பிட்டு வரோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. போகிறவெல்லாம் அவன் வீட்டில் அங்கிட்டு தள்ளி விட்டு போக வேண்டியதான். இவனுக்கு தூக்கிட்டு எங்கிட்டு நம்ம தெரிகிறது. அப்படியே அவனை வீட்டில் விட்டுட்டு போகிறவரில் பார்த்தோன்னா செருப்பு வேறு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்து போச்சு. ரோட்டு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா செருப்பு கடை வந்துச்சு. சரி இந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு நம்பி போனேன். கடைசியில் நாசமாக போயிடுச்சு. 200 போட்டாங்க, 1 ரூபா கூட குறைக்க முடியாதுட்டாங்க. சரி ரைட்டு, இது கடையில் வாங்கினாலும் அதே ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டா கலெக்ஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ரோட்டு கடையில் மட்டும்தான் இருக்கும் போல். அப்படியே அங்கே இருந்துட்டு மண்டபத்துக்கு வந்தோம்னா மண்டபத்தே தெரியாத அளவுக்கு கட் அவுட் வச்சு மறைச்சு வச்சிருக்கிறான் நம்ம நண்பன். அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு தேடி வாசப்படியை கண்டுபிடிச்சி மேலே போனால் இதில் நம்ம நண்பனை கண்டுபிடிக்கிறதா இன்னைக்கு பெரும்பாடாக இருக்கும். அவனை ஃபோன்லேயே லைனில் பிடிக்க முடியாது. கல்யாணம் அதுமா இன்னைக்கெல்லாம் பிடிக்க முடியுமா? பயப்புள்ள எங்கிட்டு திரிவானே தெரியாது. அம்மா வந்து திருவிழாவில் காண புள்ள மாதிரி ஒரு ஓரமாக சேரை போட்டு உட்காந்தாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா சரி நண்பனோட வீட்டு விசேஷத்துக்கு சும்மா வரக்கூடாதே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு தரலான்னு வந்தேன். அங்கே வந்தால் அது பெரும்பாடாகி போச்சு. ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணுறதுக்குள்ள அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டே பேசி முடிச்சிட்டாரு போல். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து நம்மளுடைய நேரத்தோட மதிப்பு தெரியாமல் அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் நீ எடிட்டர்லாம் மனசில் நினச்சிட்டு பண்ண வேணானே, ஏதோ சிம்பிளாக போட்டு கொடுனே அப்படின்னு கேட்டால் அப்படியே என்னமோ அவதார் படம் ஷூட்டிங் எடிட்டிங் பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு உட்காந்து எடிட் பண்ணுறாரு. நம்மளும் பார்த்தீங்கன்னா காத்திருந்து கண்ணு பூத்தது தான் மிச்சம். கடைசியாக ஒரு வழியாக தம்பி ஓகேவா தம்பி ஃபைனலு அப்படின்னாரு. இன்னும் நான் எப்போ ஓகேண்ணே தயவு செஞ்சு நீ அந்த ஃபோட்டோ மட்டும் கொண்டு நான் கிளம்புறேன் அப்படின்னா, அதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் லேட்டாகும் தம்பி உட்காந்துருக்கியா அப்படின்ட்டாரு. ஐயா இது வேலைக்கு ஆகாது போல், அங்கேருந்து நம்ம கிளம்புறது தான்டா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நானும் சொல்லிட்டு நேராக மண்டபத்துக்கே வந்துட்டேன். இவங்கள வெயிட் பண்ணோம் அப்படின்னா அங்கே கல்யாணமே முடிஞ்சு போயிரும் போல். அங்கேருந்து நண்பன்ட்ட வந்தால் நண்பா தாகமாக இருப்பா ஜூஸை கொடு அப்படின்ட்டு ஜூஸை கொடுத்து நண்பன் நம்மளை கரெக்ட் பண்ணுறாப்பலாம். ஏன்டா உட்காந்து சீக்கிரம் வாடா சாப்பிட போவோம் அப்படின்னா நண்பன் கொஞ்சம் வேலையாக இருக்கா, அதனால நம்ம மட்டும் சாப்பிட போக வேண்டியதான். அங்கே போனால் நல்லா ரோட்டோரம் வரைக்கும் மணக்கிற மாதிரி சுடம் மட்டன் பிரியாணி. இன்னைக்கு ஒரு புடி தான் நினச்சிட்டு அருமையாக சாப்பிட்டோம். உண்மையுமே பிரியாணி வேறு லெவல். சும்மாவாக சொல்லுவாங்க பாய் விட்டு பிரியாணின்ட்டு. நம்மளும் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ஒரு பருக்க வீணாக்காமல் ஒட்டு மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு பிரியாணி. இந்த பிரியாணித்துக்காகவே இந்த மாதிரி 4 கல்யாணம் போகலாம் போல். அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கையில ஒரு அழைப்பு, தம்பி கிஃப்ட்டு ரெடி தம்பி வந்து வாங்கிக்க அப்படின்ட்டு. உனக்கு ஒரு 100 கும்பிட்டு போகிறேன் தயவு செஞ்சு கொடுங்க அண்ணே, நான் கொண்டுட்டு போகிறேன் அங்கே கல்யாணமே முடிஞ்சிருச்சுன்ட்டு. அங்கே கிஃப்ட்டை கொண்டுட்டு போனால் நம்மளுடைய பள்ளி நண்பரான ஸ்நேகிதர் அப்படின்னு சொல்லலாம், நம்மளுடைய மணிகண்டன். அவனையும் பார்த்தோம். சரி வா நண்பா எப்பரா தனியாக போகிறது நினச்சேன் அப்படின்னு சிக்குனாண்டா ஆடுங்கிற மாதிரி அவனை இழுத்துக்கிட்டு ஸ்டேஜுக்கு போயாச்சு. வீடியோ எடுக்கிற வேறு யாரும் இல்லையா, அதனால் புதுக்கோட்டைக்காரனுக்கு புடலங்காவும் ஆயுதங்கிற மாதிரி அங்கிட்ட ஒரு சுவிட்ச் போர்டு ஒன்று இருந்துச்சு. அதில் முட்டு கொடுத்து ஆங்கில வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் ஆங்கில அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இல்லைனாலும் நம்மளதில் ஆங்கிலாம் நல்லா இருக்காது, அது ஒரு விஷயம். அப்படியே பரிசை கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்தாங்கண்ணே திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களே பரிசு இதுதானே நீங்கள் சிரிக்கிற கடைசி சிரிப்புன்னு சொன்னால், அடே தயவு செஞ்சு எதுவும் பிரச்சனைனா போகடா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு. உண்மையிலுமே அண்ணனுக்கு வந்து நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இருமணம் இணையும் திருமண விழாவிற்கு கலந்து கொண்டதில் நமக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரிலாம் திருமணத்துக்கு வந்தால் தான் பல நண்பர்கள்லாம் சந்திக்க முடியுது. ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நண்பர்களுடைய வீட்டு விசேஷத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அங்கே இருந்துட்டு அப்படியே கீழே வந்தோன்னா எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நண்பனோட அண்ணன் ஃபோனை காணாமல் போயிடுச்சான். ஆனால் அந்த திருமணத்துலையும் இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் வர்றீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சொந்தக்காரங்களே இப்படிலாம் இருப்பாங்கன்ற அதிர்ச்சியெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா சொந்தக்காரங்கனாலே இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு தான் இருக்கும். அங்கே இருந்துட்டு அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அண்ணன்ட்ட பார்த்தீங்கன்னா காசு கொடுக்க மறந்துட்டான். அப்படியே அண்ணன்ட்டே காசு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. உண்மையிலுமே இந்த திருமணத்தில் கலந்து கொண்டதில் ரொம்பவே சந்தோஷம். இதில் என்ன ஒரு வருத்தம்னா, நம்மளுடைய ஒரு 4 நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்காங்க. அவங்களால வர முடியல. அவங்களும் வந்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு கேங்காக சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். சரி இத்தோட இந்த காணொலியை முடிக்கிறேன். வரட்டா நண்பா.